என்னுடைய பெயர் சம்பூர்ணம். நான் ஈரோடு மாவட்டம் ஓம்பி வட்டம் புள்ளம்பாளையம் நாடோட்டில் சிவம் அக்குபஞ்சர் கிளினிக் நடத்தி வருகிறேன். அந்த அக்குபஞ்சர் வைத்தியத்துல மாதவிடாய் சம்பந்தமான அனைத்து வழிகளையும் சரி பண்ண முடியும். அதாவது பீரியட்ஸ் டைம்ல உங்களுக்கு கட்டி கட்டியா போறது, ரத்த கட்டி, மற்ற அடி தாங்கவே முடியாத அடி வயிற்று வலி மற்றும் உடல் சோர்வு, அதை தவிர பின் இடுப்புல தாங்க முடியாத வலி, இது மாதிரி தொந்தரவுகளை நம்மளுடைய அக்குபஞ்சர் வைத்தியத்தில் எளிமையை குணப்படுத்த முடியும். என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9751550585. நன்றி, வணக்கம். என்னுடைய சிவம் அக்குபஞ்சர் மையத்துக்கு வருகை புரிந்துள்ள காஞ்சி கோயில் ஜோதிடர் சுந்தரமூர்த்தி ஐயாருக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, ஜாதகத்தில் 5ஆம் பாவகத்தில் கோள்கள் ஏற்படுத்தும் தன்மைகளை பற்றி கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள். 5ஆம் பாவத்தை பற்றி இன்னைக்கு கேட்டிருக்காங்க. என்னுடைய ஆசனம் முனைவர் டாக்டர் விமலன், முனைவர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அவர்கள் கூறிய கருத்துக்களின்படி 5ஆம் பாவத்தை பற்றி இன்று பார்ப்போம். அதற்கு முன்னால் நீங்களும் நானும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த சிற்றுரையை ஆரம்பிக்கின்றேன். 5ஆம் பாவம் என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு முக்கியமான பாவமாகும். ஏனெனில் 5ஆம் பாவம் வாரிசை குறிப்பிடுவது, போன ஜென்மத்தை குறிப்பிடுவது, போன ஜென்மத்தில் என்னென்ன பாவ புண்ணியங்கள் அடங்கி இருக்கின்றன, அதன் மூலம் இந்த பிறப்பு எப்படி நிகழும் என்பதை குறிப்பது 5ஆம் பாவமே. 5ஆம் பாவத்தில் நற்கோள்கள் வீற்றிருந்தால், தங்களுடைய சொந்த ராசியில் இருந்தால், நற்கோள்களில் பார்வை பெற்றிருந்தால் ஜாதகர் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார். ஏனெனில் இது திரிகோணஸ்தானம். 1, 5, 9 இது 2வது திரிகோணம். திரிகோணஸ்தானத்தில் நல்ல கோள்கள் இருந்தால் மட்டுமே நல்ல வாரிசு, நல்ல மனநிலை, குடும்பத்தில் சந்தோஷம் ஆகியவை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். 5ஆம் அதிபதி 6, 8, 12 இருந்தவருக்கு குழந்தை பேரு தாமதமாகலாம் அல்லது அந்த வாய்ப்பு இல்லாமல் போகலாம். 5ஆம் அதிபதி அஸ்தங்கதம், பகை அல்லது தீய கோள்களின் சேர்க்கை, தீய கோள்களின் பார்வை, இப்படி இருக்கும்போது குழந்தை பிறப்பு ஏற்படும். ஆனால் அந்த குழந்தைகளிடமிருந்து ஜாதகரை விலக்கி வைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. 5ஆம் அதிபதி 6ல் இருந்து லக்னாதிபதியும் செவ்வாயும் இணைந்திருக்க பிறக்கும் குழந்தை உடனடியாக நலங்கி போயிடும், உடல்நிலை சரியில்லாமல் போயிடும். 5 குடையவர் 6, 8, 12 இருக்க, 5ல் புதன் கேதுவுடன் இணைந்திருக்க, 5ஆம் வீட்டில் கேது மட்டும் தனியே வீட்டிற்கு பிறந்தவரின் மனைவி ஒரே ஒரு குழந்தையை மட்டும் பெற்றெடுப்பார். ஏன் ஒரே ஒரு குழந்தையை மட்டும் பெற்றெடுப்பார்? புதன், சனி, கேது இம்மூவரும் அழிக்கோள்கள். இருப்பினும் இம்மூவரும் 5ஆம் வீட்டில் வீட்டிருந்தால் ஒரே ஒரு குழந்தை இருக்கும் என்பது பாராட்டப்படக்கூடிய ஒரு அம்சம். தற்காலத்தில் ஜோதிடர்கள் நிலக்கோள்கள் 5ஆம் வீட்டில் வீட்டிருந்தால் குழந்தை பேரே இல்லை என்று அபத்தமாக பலன் கூறுவதும் உண்டு. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. 5ல் கேது இருக்க, 5ல் சனி இருக்க, 5ல் ராகு இருக்க, 4 குழந்தைகளை பெற்று சந்தோஷமாக இருப்பவர்களை நிஜ வாழ்வில் இப்பொழுது காண முடிகிறது. கேது புதன் 5ல் இருந்தாலும், 5ஆம் வீட்டை பார்த்தாலும், 5 தீய வீட்டில் இருந்தாலும் குழந்தை பிறப்பு ஏற்படும் என்பது பாராட்டப்படக்கூடிய ஒரு அம்சமாகும். தற்கால ஜோதிடர்கள் குறைந்த அளவு பயின்றுவிட்டு 5ல் நிழற்கோள்களோ புதன் சனியோ இருந்தால் குழந்தை பேர் இல்லை என்று கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாத அபத்தமான கருத்தாகும். லக்னத்தில் 9 குடையவர் இருக்க, 5 குடையவர் வலிமையற்று இருக்க, 5ல் கேதுவும் புதனும் இருக்க பிறந்தவர் மிகவும் நாள் சென்று ஒரு குழந்தையை பெற்றிருப்பார். மிகவும் நாள்னா ஒரு 5-6 வருஷம் எடுத்துக்கலாம்.
5 புதன் அல்லது கேது சனி இருந்தால் குழந்தை பிறப்பு ஏற்படுவது சந்தேகம் என்று ஒரு சில ஜோதிட நூல்களில் கூறப்பட்டுள்ளது. இதில் ஏதாவது 2 கோள் இணைந்து 5 இருந்தால் ஒரே ஒரு குழந்தை பிறக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் புதன், சனி, கேது ஆகிய 3 கோள்களுக்கும் ஜோதிடத்தில் அழித்தன்மை கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே 5 இக்கோள்கள் இருந்தால் குழந்தைக்கு ஏதாவது தோஷம் ஏற்படலாம் என்று எடுத்துக்கொள்ளலாம். குழந்தை பிறப்பு இல்லை என்று கூறுவது பொருத்தமான கருத்தாகும். 5 குடையவர் 6, 8, 12 ஏதாவது ஒரு ராசியிலிருந்து அந்த ராசி தனக்கு பகைவருடைய ராசியாக இருந்து அல்லது அந்த ராசியில் அந்த கோள் வலிமை இழந்து உள்ள நிலையில் பிறந்த ஜாதகருக்கு குழந்தை பிறப்பு ஏற்படுவது மிகவும் கடினம். 5ஆம் பாவ அதிபதி புதன் அல்லது சனி ஆகி அதில் சனி இருந்தாலோ அல்லது 5ஆம் பாவத்தை பார்த்தாலோ அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறப்பு ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டு தத்து பிள்ளை யோகம் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. 5ஆம் பாவத்தில் புதன் அல்லது சனி இருந்து தீயவர் சேர்க்கை பெற்றிருந்தால் அவர்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதமாகும், தத்து பிள்ளை யோகம் ஏற்படும். சூரியனும் சந்திரனும் இணைந்து, அதாவது அமாவாசை யோகம், ராசியிலும் நவாம்சத்திலும் இருந்த பிறந்தவருக்கு தாயோ அல்லது தந்தையோ இழப்பு ஏற்படும். அந்த குழந்தை பிறந்த பிற்பாடு இந்த குழந்தையை மாற்றாந்தாயும் வேறொரு தகப்பனாரும் நல்லபடியாக வளர்ப்பார்கள். லக்னாதிபதியும் சந்திரனும் வலுவுடன் இருந்து 5ஆம் பாவத்தில் 6 கோள்கள் இருந்து 5 குடையவர் 12 இருந்தால் தத்து பிள்ளை யோகம் ஏற்படும். இவர்களுக்கு குழந்தை பிறப்பு மிக மிக தாமதமாகும். 5ஆம் பாவ அதிபதியும் வலிமையுடன் இருந்து 5ஆம் பாவத்தை வலிமையுடன் உள்ள புதன், குரு, சுக்கிரன் பார்த்தால் அதிகமான குழந்தைகள் ஏற்படும். 5 குடையவர் சந்திரனுடன் இணைந்தோ அல்லது சந்திரனுடைய திரைக்காணத்திலோ இருந்தால் அதிகமாக பெண் குழந்தை பிறக்கும். கடகத்தின் முதல் 10 பாகை, விருச்சிகத்தின் 2வது 10 பாகை, மீனத்தின் 3வது 10 பாகை இந்த திரைக்காணத்தில் சந்திரன் வீட்டிருக்க அவர்களுக்கு அதிகமாக பெண் குழந்தைகள் பிறக்கும். ஆண் குழந்தைகளுக்காக இயங்கும் நிலை ஏற்படும். 5 குடையவர் சரராசியிலிருந்து 5ஆம் பாவத்தில் சனி இருந்து ராகுவும் சந்திரனும் இருக்க பிறந்தவரின் குழந்தை பிறப்பு ஐயத்திற்குரியதாகும். இவர்களும் தத்து பிள்ளையை எடுத்து வளர்த்தல் உச்சிதமாகும். 5ஆம் பாகம் நிலையற்ற தன்மை, 5இல் பாவக்கோளான சனி, 5இல் ராகுவும் சந்திரனும் இணைவு, இவை நற்குழந்தை பெறுவதை கூற முடியாத ஒரு தீய அமைப்பாகும். லக்னத்துக்கு 8இல் சந்திரன் இருக்க, சந்திரனுக்கு 8இல் குரு இருக்க, இவற்றை தீயகோள் பார்த்தாலும் அல்லது இருந்தாலும் இவருடைய பிறப்பும் ஐயத்திற்குட்பட்டதே. அதாவது இவருமே தத்து குழந்தையாக பிறந்தவரார் என்று பொருளாகும். 5 குடையவர் உச்சமாகவோ அல்லது 2, 5, 9 ஏதாவது ஒன்றில் இருந்தாலோ அல்லது 5 குடையவரை குரு இணைந்தோ அல்லது பார்த்தோ பிறந்த ஜாதகருக்கு நல்ல அறிவுள்ள குழந்தை பேர் ஏற்படும். 5ஆம் பாவத்தில் குரு இருந்து 5 குடையவர் சுக்கிரனோடு இணைந்து பிறந்த ஜாதகருக்கு தனது 32வது வயதில் குழந்தை பிறப்பு ஏற்படும். அதாவது கல்யாணம் ஒரு 20, 21, 22 பண்ணாங்கன்னா 32 வயசுல தான் குழந்தை இருக்கு, 10 வருஷம் கழிச்சு அப்படிங்கிறது பொருள். 5 குடையவர் குருவுடன் கூடி கேந்திரத்தில் இருக்க தனது 36வது வயதில் குழந்தை பிறப்பு ஏற்படும். லக்னத்திற்கு 9இல் குரு இருக்க, குருவிற்கு 9இல் சுக்கிரன் இருக்க தனது 40வது வயதில் குழந்தை பிறப்பு ஏற்படும். ராகு 5இல் இருந்து குருவும் நீசமாகி 5 குடையவன் தீயகோளுடன் இணைந்து பிறந்தவருக்கு தனது 32வது வயதில் குழந்தை இழப்பு ஏற்படும். லக்னத்திற்கோ அல்லது குருவிற்கோ 5இல் தீயகோள் இருக்க பிறந்தவருக்கு தனது 36வது வயதில் குழந்தை நலங்கி போகும். குரு நற்கோளுடன் இணைந்திருக்க 5 குடையவர் பரம உச்சத்தில் லக்னாதிபதியுடன் இணைந்திருக்க 4இலும் 6இலும் தீயகோள்கள் இருக்க பிறந்தவருக்கு 10 ஆண் குழந்தைகளுக்கு மேல் பிறக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. குரு உச்சத்தில் இருக்க 2 குடையவருடன் ராகு சேர்ந்திருக்க 9 குடையவர் தனது சொந்த வீட்டில் இருக்க பிறந்தவருக்கு 9 ஆண் குழந்தைகள் பிறக்கும். இதனுடைய பொருள் அவர் பெண் குழந்தைக்காக இயங்க வேண்டியிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. குரு 5இலோ அல்லது 9இலோ இருக்க 5 குடையவர் வலிமையுடன் இருந்து 2 குடையவர் 10இல் இருக்க பிறந்தவருக்கு ஆண் குழந்தைகளை பிறக்கும் அதிக அளவில். லக்னத்திற்கு 9இல் சனி இருக்க 5 குடையவர் 5இல் ஆட்சி பெற பிறந்தவருக்கு 7 குழந்தைகள் பிறக்கும். அதில் 2 இரட்டை குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. 5 குடையவர் 2 குடையவருடன் இணைந்து 5இல் இருக்க பிறந்தவருக்கு 7 ஆண் குழந்தைகள் பிறக்கும்.
அதில் ஒரு சில குழந்தைகள் நலங்கி போகும் என்பது குறிப்பிடத்தக்கது. லக்னத்திற்கு 5 தீய கோளான சனி இருக்க, சனிக்கு 5 குரு இருக்க ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறப்பு ஏற்படும். 5ஆம் பாவம் தீய கோளின் ராசியாகி அல்லது குருவிற்கு 5 சனி இருக்க பிறந்தவருக்கு தனது 2 அல்லது 3வது மனைவியின் மூலமே குழந்தை பிறப்பு ஏற்படும். திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த பொருத்தத்தை சரியாக கணித்து சேர்ப்பது இத்தவறை சரி செய்ய நேரும் ஒரு அமைப்பாகும். 5ஆம் பாவத்தில் தீயகோள் இருந்து குருவிற்கு 5 சனி இருந்து லக்னாதிபதி 2லும் 5 செவ்வாயுடன் இணைந்த பிறந்த சாதகருக்கு ஆயுள் நீடிக்கும். ஆனால் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது முதல் குழந்தை இழப்பு ஏற்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கட்டுரையின் மொத்த கருத்து, 5ஆம் வீட்டில் தீயகோள் இருக்கக்கூடாது, தீயகோள் பார்க்கக்கூடாது, அழித்தன்மையுள்ள கோள்கள் இணையக்கூடாது. 5ஆம் வீட்டை நற்கோளாகி கேந்திர திரிகோணங்களில் வீட்டிருக்க நல்ல குழந்தை ஏற்பட்டு அதனால் மகிழ்ச்சி நீடிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. என்ன நேயர்களே, 5ஆம் வீட்டை பற்றி ஓரளவுக்கு தெரிந்து கொண்டீர்களா? 6ஆம் பாவத்தில் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடன் காஞ்சிவேல் சுந்தரமூர்த்தி. நன்றி, வணக்கம்.